டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போயிருந்த போது கிராசரி செக்ஷன்ல இந்த விஷயத்த பார்த்தேங்க. இதை ஷேர் பண்ணா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இதை இப்ப ஷேர் பண்றேன். கிராசரி செக்ஷன்ல நிறைய பயிறு வகைகள், பருப்பு வகைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்ப்ரவுட் மிக்ஸ் கலவை பயிறு வகைகள்ல வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கலவை பயிறு பாக்கெட் நான் வேற எங்கேயும் பார்க்கல. இங்கதான் முதல் முறையா பார்த்தேன். அதனால எனக்கு இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனாலதான் உங்களோட ஷேர் பண்றேன். இதே மாதிரி பயிறு வகை மிக்ஸ் பண்ணி எங்கேயானு கிடைக்குதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்ப்ரவுட்ஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வீட்டிலேயே பயிறு வகைகளை முளை கட்டுவாங்க. முளை கட்டுறதுக்கு தேவையான பயிறு வகைகளை தனித்தனியா 100 கிராம் இல்ல 200 கிராம் அந்த மாதிரி பாக்கெட்லயோ இல்லைன்னா தனித்தனியாவோ வாங்கிப்போம் இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையானதை ஒரே பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. இது ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம வீட்லயே பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கலவை பயிர்ல பாத்தீங்கன்னா காராமணி, பச்சை பயிறு, அப்புறம் கருப்புளுந்து, கொள்ளு, அந்த மசூர் பருப்பு தோலோட, இந்த மாதிரி தோலோட இருக்கிற பயிர் வகைகள்லாம் இந்த பாக்கெட்ல இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வகையான ஸ்ப்ரவுட்ஸ் மிக்ஸும் இருந்தது. அது கடலை வகைகள், காராமணி, கொண்டக்கடலை, பட்டாணி, அந்த மாதிரியான பெரிய பயிர்கள் இருக்கும் இல்லையா, அதுவும் தனியா வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, அடை, தால் மக்கனி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி கலவை பருப்பு வகைகளும் இருந்தது. அதுல துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கருப்புளுந்து உடைச்சது, மசூர் பருப்பு, இதெல்லாமே அதுல இருந்ததுங்க. இந்த கலவை பருப்பு யூஸ் பண்ற மாதிரியான ரெசிபிஸ்க்கு நம்ம ஒவ்வொரு பருப்பையும் ஒவ்வொரு டப்பாவா திறந்து திறந்து எடுத்துட்டு இருக்காம ஒரே டப்பால போட்டு வச்சுட்டோம்னா நம்ம யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கலவை பருப்பு, இந்த கலவை பயறு, இத கடையில பார்த்தப்போ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதே மாதிரி பயிர் வகைகள், கலந்த பயிர் வகைகள் வேற எங்க கிடைக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோ எதை பத்தி போடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.